அனைவருக்கும் ஒரு நியூ அப்டேட் ஒன்று. இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸாக நிறைய பயன்படுத்துகிறோம். ஒரு பேங்க் சம்மந்தமான இது. இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனாக வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, அந்த மாதிரி ஒரு சில பேங்க்லாம் நேரடியாக போயிட்டு புக் எடுத்துகிட்டு போய் என்ட்ரி போடுவோம். ஒரு அமௌண்ட்டு என்ட்ரி போட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அப்புறம் பேங்க்கில் போய் இல்லைனா மிஷினில் போய் என்ட்ரி போடுவோம். இப்போ அதெல்லாம் வந்து இன்னும் சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அப்ளிகேஷனாக விட்டுருக்காங்க. இப்போ அதில் ஒன்று தான் வந்து என்னென்னா, அந்த யோனோ எஸ்பிஐ, இந்த இன்ட் ஸ்மார்ட் அப்படின்னு இந்தியன் பேங்கில் ஒன்று புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழசு வந்து அதை வந்து டெலீட் பண்ண சொல்லிவிட்டு புதுசாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, இப்போ இதில் அமௌண்ட் டெபிட் ஆகுறது, கிரெடிட் ஆகுறது, இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நீ எத்தனை மந்த்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், இயருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு டைம் வேணும் எடுத்துக்கலாம், இல்லை ஆஃப் இயர் உனக்கு வேணும்னு எடுத்துக்கலாம். அப்படி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, மெயில்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி இப்போ இன்டர்நெட் பேங்கிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதில் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷனு. இப்போ எஸ்பிஐயில் இந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய பேங்க் புக் காப்பி கையில் வச்சுக்கிட்டு, ஏடிஎம் கார்டை கையில் வச்சுக்கிட்டு, நீங்களாக ஓனாக அந்த எஸ்பிஐயை நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இப்படி காட்டுது. அதே போல் அந்த இந்தியன் பேங்க் இன்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் எஸ்பிஐ கிரியேட் பண்ணுற மாதிரி இந்தியன் பேங்கில் வச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்லி மொபைல் நம்பர் இருந்தால் போதும். இருந்தாங்கன்னா ஒரு இந்த எம்ஐ பின்னு தான் பாருங்க, அந்த ஒரு எம்ஐ பின்னு ஒன்று இருக்குல்ல, அது கேட்கும். இந்த எம்ஐ பின்னுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். உங்கள் நேம் எல்லாம் வந்துடும். இப்போ இதில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணி என்ன வச்சுக்கிதுன்னா, இப்போ என்னுடைய பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி என்ன எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் வேணால் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயத்த சிம்பிளாக வந்து நம்ம செல்லுலேயே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு வழி. இதை எல்லோரும் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான எந்த நேரத்தில் வேணாலும் நீ ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் ஆகலை, இந்த ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு டைம் ப்ராசஸ் பாருங்கள். ஷோவில் கொடுத்தோன்னா அக்கௌண்ட்டு சம்மரி எவ்வளோன்னு காட்டும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, யார் பேரில் இருக்குது என்னென்னு பார்த்துக்கலாம். அப்புறம் லோன் வேணும் எல்லாமே. இப்போ இதில் எல்லாமே நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பாஸ்புக் என்ட்ரி, எவ்வளோ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். யாருக்கு பணம் அனுப்புகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த பாருங்கள். நீங்கள் அனுப்புறது அப்படியே எந்தெந்த தேதி வைஸாக நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன்லாம் பயன்படுத்திக்கலாம். ஈஸி பண்ணுறது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு இங்கே பாருங்கள். என்னென்ன லோன் சம்மந்தமாக இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அங்கே பாருங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணால் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அடுத்தது இது சிம்பிளான, நான் ஓப்பன் பண்ணும்போது சிம்பிளாக இருந்துச்சு. முன்னே இருந்த அப்ளிகேஷன் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, இந்த சிஐஎஃப்னு ஒரு நம்பர் இருக்கும் உங்கள் பேங்க் புக்கில், அந்த நம்பரையும் இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னா அந்த ஓடிபி அப்டேட் பண்ணிவிட்டு பின் நம்பர் கேட்கும், பாஸ்வேர்டு. நீங்கள் ஏதாவது எம்ஐ பின் நம்பர், ஏதாவது ஒரு பின் நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். உங்கள் ஏடிஎம் கார்டு அந்த நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கலாம். எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஒரு எம்ஐ புக்கு
பாருங்கள், இதை அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன எவ்வளோ புக்கு அந்த என்னென்ன இது வேணுமோ அப்படியே பாருங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருக்கோம். நம்ம வேணால் அப்புறமா டவுன்லோடில் இருக்கும். அது வேணால் நம்ம அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோடில் அது இருக்கும். நம்ம அப்புறமா போய்ட்டு நம்ம எடுத்து கூட நம்ம செக் பண்ணலாம். இப்போ அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபைல் டாக்குமெண்ட் வந்துச்சு பாருங்கள், தேதி பாருங்க, அழகாக என்ன 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 டீட்டெயில்ஸு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ அழகாக வந்திருப்பாரு. நீங்கள் அதனால் யாருடைய உதவியும் தேட தேவையில்லை. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் எவ்வளோ என்ன எவ்வளோ அமௌண்ட்டு என்ன எவ்வளோ கிரெடிட்டு எவ்வளோ டெபிட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோடு வந்துடும். இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.